ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால். இன்னைக்கு நம்ம ஹீ ஷீ இட் தே தொடர்பான சொற்களை பார்க்க போகிறோம். அவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஆங்கில வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீன்றது வரும். அவள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷீன்றது வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்டுன்றது வரும். அவர்கள் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு தேன்றது வரும். அவர்கள், அவை, அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேன்றது வரும். ஹீ ஷீ இட்டோடைய பன்மை தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேன்றது உங்களுக்கு வருது. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீ அதுக்கு தொடர்பான வார்த்தைகளை பார்த்துருவோம். ஹீனா உங்களுக்கு பாருங்கள் அவன் அப்படின்றது வரும். ஹிம்னா அவனை. ஹிஸ்னா அவனுடைய. ஹிஸ் அவனுடைய அர்த்தம் இருக்குது, அவனுடையது அப்படின்ற ரெண்டு அர்த்தம் இருக்குது. சரிங்களா? ஹிம்செல்ஃப்னா அவனே, அவனையே அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. ஷீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவள் அப்படின்றது வரும். ஹர்னா அவளை. ஹர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவளை, அவளுடைய அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. அதில் பார்த்தீங்கன்னா ஹிஸ் எதில் வரும்? HIS உங்களுக்கு என்னென்ன அர்த்தம் தருது? அவனுடைய, அவனுடையது. சரிங்களா? அதே மாதிரி தான் ஹர்ரும் பார்த்தீங்கன்னா அவளை, அவளுடைய அப்படின்ற ரெண்டு அர்த்தம் தருது. ஹர்ஸ்னா அவளுடையது. ஹர் செல்ஃப் பார்த்தீங்கன்னா அவளே, அவளையே அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. இட்டு பார்த்தீங்கன்னா அது அப்படின்ற அர்த்தம் தருது. அதே இட் பார்த்தீங்கன்னா அதை அப்படின்ற அர்த்தமும் உங்களுக்கு தருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹீல ஒரு வேர்டு ரெண்டு அர்த்தம் தருது. அது என்னது? ஹீஸ் தொடர்பான வார்த்தை ஹிஸ். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஷீல எந்த வார்த்தை உங்களுக்கு ரெண்டு அர்த்தம் தருது? ஹர்ன்றது ரெண்டு அர்த்தம் தருது. அது என்னது? அவளை, அவளுடைய அப்படின்ற அர்த்தம் தருது. அது மாதிரி பாருங்கள் இட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அர்த்தம் தருது. என்ன அர்த்தம் தருது? அதுன்ற அர்த்தம் தருது, அதைன்ற அர்த்தமும் உங்களுக்கு தருது. ஹிட்ஸ்னா அதனுடைய. இட் செல்ஃப்னா அதையே, அதுவே அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. இது எல்லாத்துக்கான பன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா தேன்றது வரும். ஹீ ஷீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண் பெண்ணை குறிக்குது. இட்டு பார்த்தீங்கன்னா விலங்குகள், அப்புறம் மர சாமான்கள், கம்பெனி போன்ற எல்லாத்தையுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இட்டுன்ற வார்த்தைகளை அடங்கும். தேனா அவர்கள், அவை அப்படின்ற அர்த்தம் தருது. ஃபர்ஸ்ட் அவர்கள் அப்படின்னு தொடர்பான அர்த்தங்களை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். தெம்னா அவர்களை. தேர்னா அவர்களுடைய. தேர்ஸ்னா அவர்களுடையது. தெம்செல்ஃப்னா அவர்களே, அவர்களையே அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. ஹீக்கும் ஷீக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய பன்மைக்கு இந்த அர்த்தங்கள் உங்களுக்கு தரும். அடுத்து பாருங்க இட்டு இருக்கு இல்லைங்களா? அதுக்கான பன்மையை உங்களுக்கு தே. அதுக்கான தமிழ் அர்த்தம் என்ன வரும்ன்றத பார்ப்போம். இட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்டோடைய பன்மையும் பார்த்தீங்கன்னா தே தான் வரும் ஆங்கிலத்தில். ஆனால் தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா இட்டோடைய பன்மைக்கு அவை அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. சரிங்களா? இட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலங்குகள் மற்றும் உயிரற்ற பொருட்களை நம்ம குறிக்கிறதுக்கு இட்டை பயன்படுத்துகிறோம். ஹீ ஆணை குறிக்கிறதுக்கும் ஷீ பெண்ணை குறிக்கிறதுக்கும் பயன்படுத்துகிறோம். சரிங்களா? தேனா இட்டோடைய பன்மைக்கு தமிழ் அர்த்தம் அவை. தெம்னா அவற்றை. தேர்னா அவற்றினுடைய. தேர்ஸ்னா அவற்றினுடையது. தெம்செல்வ்ஸ்னா அவையே அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. IV இருக்கு இல்லைங்களா? யூ இது சம்மந்தப்பட்ட வார்த்தைகளை பார்த்திங்கன்னா நேற்று பார்த்தோம். லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்படுறாங்க அதையும் பார்த்துக்கோங்க. ஹீ sang a song. அவன் ஒரு பாடல் பாடினான். ஹீனா அவன், சாங்னா பாடினான், ஏன்னா ஒரு, சாங்னா பாடல். சீக்கு என்ன அர்த்தம் வரும்? அவன், அவர் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. ஹீ sang a song. Give him 500 rupees. அவனுக்கு இல்லை அவருக்கு 500 ரூபாய் கொடுங்கள். கிவ்னா கொடுங்கள். ஹிம்னா உங்களுக்கு அவனுக்கு, அவருக்கு அப்படின்னு அர்த்தம் தருது. Give him 500 rupees. This is his house. His இதுக்கு என்ன அர்த்தம் வரும் உங்களுக்கு?
அவனுடைய, அவருடைய அப்படின்ற அர்த்தம் தரும். இன்னொரு அர்த்தமும் இருக்குது. என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா அவருடையது, அவனுடையது. சரிங்களா? இது அவருடைய வீடு. திஸ்னா வந்து இது, இஸ்னா வந்து இருக்கிறது, இஸ்னா வந்து அவருடைய, அவனுடைய, ஹவுஸ்னா வந்து வீடு. திஸ் ஹவுஸ் இஸ் ஹிஸ். இந்த வீடு அவருடையது, அவனுடையது. திஸ்னா வந்து இந்த, ஹவுஸ்னா வந்து வீடு, ஈஸ்னா வந்து இருக்கிறது, இஸ்னா வந்து அவனுடையது, அவருடையது அப்படின்ற அர்த்தம் தருது. திஸ் ஹவுஸ் இஸ் ஹிஸ். Did he write this himself? Did he write this himself? இதை அவனே இல்லை அவரே அப்படின்னு அர்த்தம் தருது. எழுதினானா, இதை அவனே எழுதினானா. ஹீனா வந்து அவன். டிட் ப்ளஸ் ரைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிட் முன்னாடி வரும்பொழுது எழுதினானா அப்படின்ற அர்த்தம் தருது. திஸ்னா வந்து இதை, ஹிம்செல்ஃப்னா அவனே. டிட் ஹீ ரைட் திஸ் ஹிம்செல்ஃப்? He cut himself when he was shaving. அவன் வந்து முகசாவரம் வந்து செய்யும் பொழுது அவனையே வெட்டி கொண்டான். சரிங்களா? ஹீனா வந்து அவன், கட்னா வந்து வெட்டிக்கிட்டான். ஹிம்செல்ஃப்னா வந்து அவனையே, வெண்ணா வந்து போது, ஹீனா வந்து அவன், வாஸ்னா வந்து இருந்தான், ஷேவிங்னா வந்து முகசாவரம் செய்து கொண்டு அப்படின்ற அர்த்தம் தருது உங்களுக்கு. He cut himself when he was shaving. அடுத்து பாருங்கள், நம்ம ஷீ சம்மந்தப்பட்ட வார்த்தைகளை பார்க்க போகிறோம். ஷீனா வந்து என்ன வரும்? அவள்ன்ற அர்த்தம் தரும். ஷீ இஸ் ஹாப்பி. அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். ஷீனா வந்து அவள், ஈஸ்னா வந்து இருக்கிறாள், ஹாப்பினா மகிழ்ச்சியாக. ஷீ இஸ் ஹாப்பி. தே சா ஹர். ஹருக்கு வந்து உங்களுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று என்னது? அவளை, இன்னொன்று அவளுடைய. சரிங்களா? அவர்கள் அவளை பார்த்தார்கள். தேனா வந்து அவர்கள், சானா வந்து பார்த்தார்கள், ஹர்னா அவளை. தே சா ஹர். திஸ் இஸ் ஹர் பேக். இது அவளுடைய பை. திஸ்னா வந்து இது, ஈஸ்னா வந்து இருக்கிறது, ஹர்னா அவளுடைய, பேக்னா வந்து பை. திஸ் இஸ் ஹர் பேக். திஸ் பேக் இஸ் ஹர்ஸ். இந்த பை அவளுடையது. திஸ்னா வந்து இந்த, பேக்னா வந்து பை, ஈஸ்னா வந்து இருக்கிறது, ஹர்ஸ்னா வந்து அவளுடையது. திஸ் பேக் இஸ் ஹர்ஸ். She saw herself in the mirror. அவள் அவளையே கண்ணாடியில் பார்த்தாள். ஷீனா வந்து அவள், சானா வந்து பார்த்தாள், ஹர்செல்ஃப்னா வந்து அவளையே அப்படின்ற அர்த்தம் தருது. இந்த மிரர்னா வந்து கண்ணாடியில். She saw herself in the mirror. அடுத்து பாருங்கள், இட் சம்மந்தப்பட்ட வார்த்தைகளை, அதுக்கான வாக்கியங்களை ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இட் இஸ் எ டாக். அது ஒரு நாய். இட்னா வந்து அது, ஈஸ்னா வந்து இருக்கிறது, டாக்னா வந்து நாய். இட் இஸ் எ டாக். இட் நீட்ஸ் ஃபுட். அதற்கு உணவு வேண்டும். இட்னா வந்து அதற்கு, நீட்ஸ்னா வந்து வேண்டும், ஃபுட்னா வந்து உணவு. இட் நீட்ஸ் ஃபுட். ஹீ சா இட். அவர் அதை பார்த்தார். ஹீனா வந்து அவர், சானா வந்து பார்த்தார், இட்னா வந்து அதை. ஸோ இட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று வந்து அது, இன்னொன்று வந்து அதை. ஸோ ஹீல பார்த்தீங்கன்னா, ஈ சம்மந்தப்பட்ட வார்த்தையில் பார்த்தீங்கன்னா இஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷீ வரிசையில் பார்த்தீங்கன்னா ஹருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு அர்த்தம் இருக்குது. த கம்பெனி இன்க்ரீஸ்ட் இட்ஸ் ப்ராஃபிட். நிறுவனம் வந்து அதனுடைய லாபத்தை வந்து அதிகரித்தது. கம்பெனினா வந்து நிறுவனம், இன்க்ரீஸ்ட்னா வந்து அதிகரித்தது, இட்ஸ்னா வந்து அதனுடைய, ப்ராஃபிட்னா வந்து லாபம். த கம்பெனி இன்க்ரீஸ்ட் இட்ஸ் ப்ராஃபிட். த மிஷின் ஸ்டாப்ஸ் இட் செல்ஃப் வென் இட் கம்ப்ளீட்ஸ் ஒர்க். வேலை முடிந்ததும் பார்த்தீங்கன்னா இயந்திரம் தானாகவே நின்றுவிடும். மிஷின்னா வந்து இயந்திரம், ஸ்டாப்ஸ்னா வந்து நிற்கிறது, இட் செல்ஃப்னா வந்து அதுவே அப்படின்ற அர்த்தம் தருது. வென்னா வந்து போகுது, இட்னா வந்து அது, கம்ப்ளீட்ஸ்னா வந்து முடிக்கிறது, ஒர்க்னா வந்து வேலை. த மிஷின் ஸ்டாப்ஸ் இட் செல்ஃப் வென் இட் கம்ப்ளீட்ஸ் ஒர்க். தே கேம் எஸ்டர்டே. அவர்கள் நேற்று வந்தனர். தேனா வந்து அவர்கள், கேம்னா வந்து வந்தனர், எஸ்டர்டே நேற்று. தே கேம் எஸ்டர்டே.
இப்போ நம்ம வந்து தே சம்மந்தப்பட்ட வார்த்தைகளை பார்த்துட்ருக்கோம். தே லைக் மீ வெரி மச். அவர்களுக்கு என்னை மிகவும் பிடிக்கும். தேனா வந்து அவர்களுக்கு அப்படின்னு அர்த்தம் தருது. லைக்னா வந்து பிடிக்கும், பிடிக்கிறது. மீனா வந்து என்னை, வெரி மச்னா வந்து மிகவும். தே லைக் மீ வெரி மச். கிவ் them ஆல் தே வாண்ட். அவர்கள் விரும்பும் அனைத்தையும் கொடுங்கள். கிவ்னா வந்து கொடுங்கள். தெம்னா வந்து அவர்களுக்கு அப்படின்னு அர்த்தம் தருது. ஆல்னா வந்து அனைத்தையும். தேனா வந்து அவர்கள். வாண்ட்னா வந்து விரும்பும். கிவ் them ஆல் தே வாண்ட். தெம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர்களுக்கு அப்படின்ற அர்த்தம் தருது. அவர்களை அப்படின்ற அர்த்தமும் இருக்குது அதுக்கு. சரிங்களா? கிவ் them ஆல் தே வாண்ட். தட் இஸ் தேர் பிளாட். அது அவர்களுடைய மனையிடம். தட்னா வந்து அது, ஈஸ்னா வந்து இருக்கிறது, தேர்னா வந்து அவர்களுடைய, பிளாட்னா வந்து மனையிடம். தட் இஸ் த பிளாட். தட் பிளாட் இஸ் தேர்ஸ். அந்த மனையிடம் அவர்களுடையது. தட்னா வந்து அந்த, பிளாட்னா வந்து மனையிடம், ஈஸ்னா வந்து இருக்கிறது, தேர்ஸ்னா வந்து அவர்களுடையது. தட் பிளாட் இஸ் தேர்ஸ். They finished the work themselves. வேலையை வந்து அவர்களே செய்து முடித்தார்கள். தேனா வந்து அவர்கள், ஃபினிஷ்ட்னா வந்து முடிச்சிட்டாங்க, முடித்தார்கள் அப்படின்னு, செய்து முடித்தார்கள் அப்படின்னு அர்த்தம் தருது. ஒர்க்னா வந்து வேலை. தெம்செல்வ்ஸ்னா வந்து அவர்களே அப்படின்ற அர்த்தம் தருது. தே ஃபினிஷ்டு த ஒர்க் தெம்செல்வ்ஸ். அடுத்து பாருங்க, நம்ம இட்டோடைய பன்மை வந்து தேன்றது வரும்னு சொன்னோம் இல்லைங்களா? அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹாவ் யூ சீன் மை கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கேட்குறாங்க. நீங்கள் வந்து என்னுடைய சாவிகளை பார்த்தீர்களா அப்படின்ற அர்த்தம் தெரிஞ்சு வச்சிங்களேன். தே ஆர் பை த ஃப்ரண்ட் டோர். மை கீஸ் இருக்கு இல்லைங்களா, அதுதான் இவங்க வந்து தேன்றது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அவை அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. இதுக்கான தமிழ் அர்த்தத்தை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். என் சாவியை பார்த்தீர்களா? அவை முன் வாசல், ஃப்ரண்ட் டோர் பக்கத்தில் இருக்குது அப்படின்ற அர்த்தம் தருது. என் சாவியை பார்த்தீர்களா? அவை முன் வாசலில் உள்ளன. Have you seen my keys? They are by the front door. Have you seen my keys? They are by the front door. மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.